ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காடை கிரேவி தான் செய்ய போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 3 காடை வாங்கியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். எந்த நான்வெஜ்னாலும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மட்டும் மஞ்சள் தூள் போட்டு ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. அதான் அந்த வாடையெல்லாம் வராது. இதுக்கு வந்துட்டு நான் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, சீரகம், இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு, மல்லி விதை, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதோடு சேர்த்து நான் 2 தக்காளி பழம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வதக்க போகிறதுல மிக்ஸி சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் 2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், வேறு எக்ஸ்ட்ரா பவுடர் தான் ஆட் பண்ணவே இல்லை. இது கொஞ்சம் 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதை அப்படியே வச்சுருங்க. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கெட்டியெல்லாம் கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்திரத்தில் சோம்பு, ஒரு பட்டை, இதோடு சேர்த்து 2 கிராம்பு, ஒரு 4 பல் பூண்டு மட்டும் குட்டி குட்டி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வடை போகிற மாதிரி அந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுறலாம். இப்போ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் மிக்ஸில் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை, வேணும்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச காடை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. இந்த ஆட் பண்ணிட்டு இதை எண்ணெயிலே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு அந்த இதை கொஞ்சம் 2 நிமிஷம் பச்சை வாடை போயிடும். இதில் மீதி நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்து ஆட் பண்ணி விட்டுறலாம். இதையும் வந்து நல்லா 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மேலாப்புறம் நல்லா மூடி வச்சிடலாம். வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஓவர் குக் பண்ணோம்னா ஒரு மாதிரி சிக்கன் மாதிரி ஜவ்வு மாதிரி ஓவர் குக் பண்ணோம்னா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக செம்ம சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சுக்கலாம், இல்லாட்டினா கிரேவி சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் மல்லித்தலையை மட்டும் தூவி இறக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.